கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை பார்ப்போம். சிலுவை நமது மேன்மை. கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். சாதனைகள், அந்தஸ்து, செல்வம் மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை குறித்து மேன்மை பாராட்டும்படி உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் முற்றிலும் மாறுபட்ட ஒன்றை கூறுகிறார். அது நமது ஒரே உண்மையான மேன்மை சிலுவை ஆகும். ஏனெனில் சிலுவையில் தான் அனைத்தும் மாற்றம் அடைந்தன. சிலுவையின் இடத்தில் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நமது அவமானம் நீக்கப்பட்டது, நமது அடையாளம் மீட்கெடுக்கப்பட்டது மற்றும் நமது நித்திய வாழ்வு உறுதி செய்யப்பட்டது. சிலுவையானது மனித பெருமையை உரித்து போடுகிறது. நாம் எதை செய்கிறோம் என்பதால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து எதை செய்கிறார் என்பதனாலேயே ஆகும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாம் இவ்வாறு கூறுவோம்: நான் நிரூபிக்க வேண்டிய எதுவும் என்னிடத்தில் இல்லை, கிறிஸ்துவே அனைத்தும் செய்து விட்டார் என்று சொல்லி. உலகம் தனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்றும் பவுல் கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட அங்கீகாரம், ஒப்பீடு மற்றும் வெற்றி போன்ற காரியங்கள் தங்கள் ஆதிக்கத்தை இழந்து விடுகின்றன. ஒரு விசுவாசி உலகத்திற்காக அல்ல, மாறாக தேவனுக்காகவே வாழத் தொடங்குகிறார். இன்று நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? உங்கள் சொந்த பலத்தையோ அல்லது கிறிஸ்துவின் பலியையோ?